இப்ப நான் சொல்ல போற இந்த கோவில் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கோவில்ல நடந்த சம்பவமும், இன்னைக்கு வரைக்கும் வழிபடக்கூடிய அந்த ஒரு விஷயமும் பிரமிப்பையும், ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துனுச்சு. மத்த கோவில்ல வந்து பிரசாதம் குடுப்பாங்க. மத்த கோவில்ல வந்து அங்க பிரதட்சணம், மத்த பரிகாரங்கள் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோவில்ல மனிதர்கள உயிரோட புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவில்ல ஏன் மனிதர்கள உயிரோட புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள பேக் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது அப்போ உள்ள காலகட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அப்பா, மனைவி, ஒரு குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு தீராத ஒரு நோய் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அம்மை நோய்ன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த கோவில்ல போய் பெற்றோர்கள் வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதலை தாண்டியும் அந்த பெண் என்னாச்சு அப்படின்னா, உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போன குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி கதறி எழுது இந்த கோவில்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு மரத்தடியில அந்த குழந்தைய குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கோவில்ல ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சாமி வருது. சாமி வந்தோனே அந்த பெற்றோர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அதாவது உன் பெண்ண புதைச்ச இடத்துல நீ தோண்டி பாரு, உன் பெண் உயிரோட கிடப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி புதைச்ச ஒரு பெண்ணு இறந்து போச்சுங்கிற ஒரு பெண்ணு எப்படி உயிரோட கிடப்பான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கதான் ஒரு ஷாக்கே இருக்கு. அந்த பெண் உயிரோட இருந்திருக்காங்க. எஸ், இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில்ல போன உடனே ஒரு தீர்த்தம் வந்து தெளிப்பாங்களாம் குழந்தைங்க மேல. தெளிச்ச உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் மயக்க நிலைக்கு அடையறன்னு சொல்றாங்க. அப்படி மயக்க நிலைக்கு அடைஞ்ச குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா 45 வினாடிகள் மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே எக்ஸாக்டா உயிரோட வெளியில வருது. இன்னைக்கு வரைக்கும் நடக்குன்னு சொல்றாங்க. இது எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில முத்துக்குளி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்பவும் சொல்றேன், நான் அந்த கோவிலுக்கு நான் போனதில்லை. நீங்க இந்த மாதிரி கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த கோவில்ல நீங்க இந்த சம்பவத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முத்துக்குளி அம்மன் கோவில் மதுரையில இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.